ஹலோ கைஸ், வெல்கம் டு வியோமா லேப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து டேபிளில் வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம 3D பிரிண்டிங் மூலிமா பிரிண்ட் பண்ணதான். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 3D பிரிண்டரோட பெட் சைஸ்க்கே கரெக்டாக இருக்கும். வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து இந்த மிஷினில் தான் பிரிண்ட் பண்ணோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதோட சைஸ் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து இதில் பிரிண்ட் பண்ணலாம். இதுவே இதை நான் வந்து டபுள் மடங்காக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணுறது? நம்ம கட் பண்ணி தானே பிரிண்ட் பண்ணோம். கட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணுறது, அதாவது அதை ஒட்ட வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்லைசர் சாஃப்ட்வேர்லேயே நிறையா கனெக்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த கனெக்டர்ஸ் ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறது மூலிமா எப்படி நம்ம பர்ஃபெக்டான கனெக்டரை கொண்டு வந்து நம்ம பர்ஃபெக்டான மாடல் எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மாடு வந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இது வந்து மாட்டோட கால் வந்து பிரிண்ட் பண்ணது. மாட்டோட கால் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தங்காட்டி நம்ம 2 அட்டாச்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை இன்னொரு மாட்டோட காலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பீசஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஷோகேஸ்க்காக வச்சிருக்கோம். வாங்க நம்ம கட்டன் கனெக்டர்ஸை பார்க்கறதுக்கு பேம்போ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் பேம்போ ஸ்டுடியோட ஐகான். வாங்க ஓப்பன் பண்ணா இது மாதிரி தான் நமக்கு ஒரு பேஜ் வரும். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இதுக்குள்ள போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் மாடலை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இதுதான் அப்லோட் பண்றதுக்கான இடம். நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க ஒரு மாடல் ஆல்ரெடி இருக்கு, நான் வச்சிருக்கேன். அந்த மாடல் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அப்லோட் ஆனவே இது மாதிரி தான் நமக்கு இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாடலோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 300 mm. நம்ம பெட் சைஸை யூஸ் பண்ணி நம்மளால 270 mm தான் பிரிண்ட் பண்ண முடியுது. அதனால மேல மட்டும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு கலர் டிஃபரன்சியேஷன் தெரியுது. இங்க பாருங்க, இது வரைக்கும் ஒரு கலர் தெரியுது, இங்க ஒரு கலர் தெரியுது. ஏன்னா அதை வந்து இந்த பிரிண்டர்னால பிரிண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ணுது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் தனியா கட் பண்ணணும். பாத்தீங்களா? இப்ப ஜஸ்ட் நான் கட் மட்டும் பண்ணி காமிக்கிற பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதை கட் பண்றதுக்கான டூல் நான் இங்க கட் கொடுக்குறேன் பாருங்க. இது இங்க தெரியல பாத்தீங்களா? சோ நமக்கு இந்த இடத்துல தெரியல அப்படிங்கிறதுனால கண்ட்ரோல கிளிக் பண்ணி லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணா நமக்கு இது மாதிரி சைட்ல கொண்டு வந்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல கட் பண்ணா ஈவனா வராது. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை லைட்டா இப்படி ட்விஸ்ட் பண்ணி இந்த எல்லோ கலரை இப்படி கிளிக் பண்ணா இப்ப பாருங்க ஈஸியா என்னால கட் பண்ணிக்க முடியுது. நான் பர்ஃபார்ம் கட் கொடுத்துட்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட் ஆகும், ஹெட் ஒரு ஆப்ஜெக்ட் ஆகும் எனக்கு வந்துருச்சு. கரெக்ட் தானே? இருந்தாலும் இங்க பாருங்க இது மாதிரி வந்திருக்கா? நான் என்ன நினைக்கிறேன்னா இப்படி இருந்தா இது எடுத்து நான் டைரக்டா அட்டாச் பண்ணேன் அப்படின்னா நான் க்ளூ போட்டு ரொம்ப டைட்டா அட்டாச் பண்ணாலும் அதுல லைட்டா ஏதாவது கீழே சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல கரெக்டான பிளேஸ்ல நான் ஒட்டாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால உள்ளேயுமே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈஸியா ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கு, கனெக்டர் மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ற மாதிரி. ஸோ அதுக்குன்னே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டூல் வந்து ஜஸ்ட் இப்ப இந்த டூல் வந்து ஒரு கட்டுக்கான டூல் இல்ல, கட் பண்ணவும் முடியும், கட் பண்ணி நம்ம அந்த இடத்துல கனெக்ட் பண்ணவும் முடியும். வாங்க நான் வந்து இப்ப வந்து பேக் ஸ்பேசஸ் கொடுத்து நான் பழைய இடத்துக்கு போயிட்டு அதை நான் எப்படி வெறும் கட் மட்டும் இல்லாம கனெக்டும் பண்றேன் அப்படிங்கறத காமிக்கிறவாங்க. இப்ப இதை கிளிக் பண்ணிட்டு நான் கட் ஆப்ஷன் போய்க்கிறேன். கட் ஆப்ஷன் போனேன் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா இது கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு. ஸோ நான் கரெக்டா நமக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்து வச்சுட்டு இப்ப பாருங்க ஆட் கனெக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கனெக்டர்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா மொத்தம் 2 போட்டிருக்கோம். ஒன்னு பிளானர், இன்னொன்னு டவுடைல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். பிளானர் மூடு இப்ப பாக்கலாம் வாங்க. பிளானர் மூடுக்குள்ள போயிட்டு இப்படி இருக்கு. நான் ஆட் கனெக்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுமோ அந்த இடத்துல இருக்கும். நான் சைஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டு இப்போ கனெக்டர் ஆட் பண்ற மாதிரி. இங்க ஒரு கனெக்டர், இங்க ஒரு கனெக்டர், இங்க ஒரு கனெக்டர். இப்ப நான் மொத்தம் 3 கனெக்டர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். இந்த கனெக்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஷேப்ஸ் இருக்கு. இது வந்து ஹெக்ஸகன் ஷேப் இருக்கு. என்னால ட்ரையாங்கிள் ஷேப் வந்து வச்சுக்க முடியும். இப்ப பாருங்க நான் அதை ட்ரையாங்கிள் கிளிக் பண்றேன். இது இந்த இடத்துல பாருங்க, இதை ஹெக்ஸகனுக்கு பதிலாக நான் ஸ்கொயர்னு கிளிக் பண்றேன். இதை ஹெக்ஸகனுக்கு பதிலாக நான் வந்து சர்க்கிள் அப்படின்னு வந்து கிளிக் பண்றேன். இதுல வந்து மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம எந்த ஆப்ஷன் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதுலயே இது பிரிசம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. இதை நான் வந்து இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஃப்ரஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இங்க பாருங்க, ஃப்ரஸ்டம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். சோ கீழே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், மேல மட்டும் எல்லாமே ஒரே இடத்துல வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி. நான் இதுக்கும் ஃப்ரஸ்டம் கொடுக்குற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கன்ஃபார்ம் கனெக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா கனெக்டர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். இப்ப நான் பர்ஃபார்ம் கட் கொடுத்தேன் அப்படின்னா இப்ப எப்படி வந்திருக்கு பாருங்க. வெளியே அவுட் சைட்ல ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு இன்னொரு பிளேட் ஆட் பண்ணிட்டு அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஈஸியா கனெக்டர்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஜெக்டோட அடியை பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம கட்டன் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம பிளானர்ல இருக்க ஒரே ஒரு கட்டன் கனெக்டர்ஸ் தான் பார்த்திருக்கோம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிளக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். வாங்க அடுத்தது என்னென்ன கனெக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மறுபடியும் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்.
ஃபுல் ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இன்னும் ஈஸியா இருக்கும். சென்டருக்கு எடுத்துட்டு வந்துக்கிறேன். இப்ப நம்ம வந்து அடுத்து என்ன கனெக்டர் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சும்மா ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிறேன். எடிட் கனெக்டர்ஸ்குள்ள போறேன். ஃபர்ஸ்டே நம்ம ஆல்ரெடி கனெக்டர்ஸ் இருக்கு. இந்த கனெக்டர்ஸ் என்ன பண்றேன், நான் எல்லாத்தையுமே ரிவைவ் பண்ணிட்டேன். பிளக் இல்லாம நான் டோவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறேன். டோவல்ல ஒரே ஒரு கனெக்டர் மட்டும் ஆட் பண்ற பாருங்க. ஆட் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் கனெக்டர்ஸ் கொடுக்குறேன். பர்ஃபார்ம் கட் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். பர்ஃபார்ம் கட் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, நமக்கு இதுல வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது டோவல் அப்படின்னு என்னன்னா நம்ம பிளக்ல கொடுக்குற மாதிரியே தான். பட் ஆனா அந்த கனெக்டர் இருக்கு பாத்தீங்கன்னா அது தனியா வந்துடும். நம்ம இதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் நான் வந்து ரெண்டையும் எடுத்து அட்டாச் பண்ணி கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் டோவல் கனெக்டர். பிளக் கனெக்டர்னா அந்த பார்ட்டோடய வந்துடும். டோவல் கனெக்டர்னா அந்த பார்ட்டோட வராம அது தனியா வந்துடும். நம்ம அதை எடுத்து இதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் போட்டு ரெண்டையும் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் டோவல் கனெக்டர். அடுத்த கனெக்டர் ஒண்ணு இருக்கு வாங்க. நான் அப்படியே பேக் ஸ்பேசஸ் கொடுத்துட்டு போறேன். இப்ப அதே இதுக்குள்ள போறேன். எடிட் கனெக்டர்ஸ்க்குள்ள போறேன். இந்த கனெக்டர்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஸ்னாப் அப்படின்ட்டு போறோம். ஸ்னாப் அப்படிங்கிறது கொடுக்குற பாருங்க. ஸ்னாப்னா இது மாதிரி ஒரு இது மாதிரி வரும். ஒன்ஸ் நம்ம அதை உள்ள அழுத்தி பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபார்ம் கட் கொடுக்குறேன். இங்க பாருங்க இது மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்துருக்கு பாத்தீங்களா. இப்போ உள்ளேயும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு ஹோல் இருக்கும். இதை வந்து நான் உள்ள ஜஸ்ட் ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நம்மளால வந்து கேன்சலே பண்ண முடியாது. இதுதான் மொத்தம் பிளானர்ல மொத்தம் 3 டைப் ஆஃப் கனெக்டர் இருக்கு. என்னென்ன, பிளானருக்குள்ள ஆட் கனெக்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மொத்தம் 3 டைப் இருக்கு. ஒன்னு பிளக், இன்னொன்னு டோவல், இன்னொன்னு ஸ்னாப் அப்படின்ட்டு இருக்கு. வாங்க அடுத்தது டவுட்டல் கனெக்டர்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம டவுட்டல் கனெக்டரை பத்தி பார்க்கலாம். நான் கனெக்டர்ஸ்குள்ள வந்து ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் போய்க்கிறேன். மறுபடியும் பழைய இதுக்கே போய்க்கலாம். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இந்த எடிட் கனெக்டர்ஸ் கொடுக்குறேன். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பிளானருக்குள்ள இருக்கும். ஸோ அதனால கட் கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்மளால டவுட் அண்ட் கனெக்டர் பிளேஸ் பண்ண முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியரா வந்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கனெக்டர்ஸ் கொடுத்துட்டங்காட்டி நம்மளால பிளானர்ல மட்டும் தான் இருக்கு. நம்ம வேற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். மறுபடியும் ஸோ ஒரு இமேஜ் எடுத்து அப்லோட் பண்றேன். இதுல வந்து பாருங்க, இதுல சிவன் இருக்கு. அப்படி இங்க இது பண்றேன். இங்க பிளானருக்கு பதிலாக டவுட்டைல் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துட்டு வரேன். டவுட்டைல் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து உள்ள ஸ்லைட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்ப இங்க இருக்கு. ஸோ இது ஸ்லைட் பண்ற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, உள்ள இன்டர்னல் கட் ஆகுது பாத்தீங்களா. இந்த கீழ் இருக்க பாட்டுல மேல இருக்க பாட்டை கொண்டு நம்ம ஸ்லைடு மூலியமா பண்ற மாதிரி இருக்கும். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க ஒவ்வொரு செட்டிங்ஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நான் பர்ஃபார்ம் கட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்த அப்படின்னா இங்க பாருங்க, இங்க மேல வந்து ஒரு கட்டு கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஆப்ஜெக்டை எடுத்து அந்த இடத்துல கரெக்டா வச்சு உள்ள ஸ்லைட் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து ஈஸியா ஸ்லைட் பண்ணிக்க முடியும். இதுதான் இப்ப இந்த கட் அண்ட் கனெக்டர்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து பாருங்க பிளானர் கட், இன்னொன்னு டவுட்டைல் கட். டவுட்டைல் கட்டுங்கிறதுல ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு நம்ம இப்ப பண்ணிருக்கிறது. இதே பிளானர் கட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட் கனெக்டர்ஸ் கொடுக்கும்போது மொத்தம் 3 டைப் வருது. ஒன்னு பிளக், இன்னொன்னு டோவல், இன்னொன்னு ஸ்னாப். நம்ம ஒவ்வொன்றையும் எப்படி அப்படிங்கறத பார்த்துருக்கோம். இந்த கட் அண்ட் கனெக்டர்ஸை யூஸ் பண்றது மூலியமா நம்மளுடைய பெட் சைஸோட ரொம்ப பெருசா பண்ணோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி கட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸை ஈஸியா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கட் அண்ட் கனெக்டர்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த கட் அண்ட் கனெக்டர்ஸை நம்ம ஸ்லைசர் சாஃப்ட்வேர்ல, எக்ஸாம்பிள் பேம்போ ஸ்டுடியோலயோ இல்ல கியூரா, அது மாதிரி எந்த ஸ்லைசர் சாஃப்ட்வேர்ல பண்ணாலும் அது வந்து நம்ம மேனுவலா எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல தான் நம்ம வந்து கட் பண்ணி கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து ரொம்ப மேனுவலா இருக்கு. இப்போ ஹியூமன் ஒர்க் வந்து இன்வால்வ் ஆகுது. அது எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல அந்த கட் வரும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் கால்குலேட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம இப்படி பண்றதுக்கே ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கும். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கோட் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் பார்த்துட்டீங்கன்னா லூபன் 3D அப்படிங்கிற ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்ல நம்மளுடைய மாடலை வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு நம்மளுடைய பெட் சைஸ் எக்ஸ், ஒய், ஜெட் எவ்வளவு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேம்போ ஸ்டுடியோ அப்படின்னா 255, 255, 255 கொடுத்துட்டா அதுவே அந்த பெட் சைஸ்க்கு தகுந்த மாதிரி எத்தனை பார்ட்ஸ் வருமோ அத்தனை பார்ட்ஸை நம்ம என்ன கனெக்டர்ஸ் வந்து கொடுக்குறோமோ, என்ன டைப் ஆஃப் கனெக்டர்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைப் ஆஃப் கனெக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே கட் பண்ணி நமக்கு கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துரும். அந்த மாடலை யூஸ் பண்றது மூலியமா நம்ம ஈஸியா கட் அண்ட் கனெக்டர்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நம்ம கட் அண்ட் கனெக்டர்ஸை பத்தி கம்ப்ளீட்டான ஒரு கைடன்ஸ்க்கான ஒரு வீடியோவா பார்த்திருக்கோம். நம்மளுடைய சேனல்ல நம்ம பேம்போ ஸ்டுடியோ ஸ்லைசர்ல எந்த ஒரு ஸ்லைசர் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும், அதுல எப்படி பிரிண்டர் செட்டிங்ஸ் கொடுக்கணும், எக்ஸாம்பிளுக்கு நம்ம லேயர் ஹைட்டை பார்த்திருக்கோம், சீம் ஆப்ஷன்ஸ் பார்த்திருக்கோம், சப்போர்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய வந்து நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம பிரிண்டர் எப்படி ஆப்ரேட் பண்றது, பிரிண்டர்ல என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் கூட நம்மளுடைய சேனல்ல
அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 3D பிரிண்டிங்கை நல்லா கத்துக்குங்க. தேங்க்யூ கைஸ்.